Now after Jesus was born in Bethlehem of Judea, in the days of Herod the king, wise men from the east came to Jerusalem, saying, "Where is he who has been born King of the Jews? For we saw his star when it rose, and have come to worship him." And behold, the star went before them until it came to rest over the place where the child was. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறக்க வேண்டும்? Why the Lord is born as a human being in this world? ஆண்டவர் ஏன் ஒரு மனுஷனாக இந்த பூமியில பிறக்கிறார்? இப்ப வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இதெல்லாம் படிச்சு பார்த்து பேசி ஓடின புஸ்தகம் தான். 28 இருந்து நிதானமா பொறுமையா வாசிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவனால செய்ய முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவனால செய்ய முடியும் அப்படி என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த நாளில வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்க பிரியப்படுகிறீர்களோ அதையெல்லாம் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனா மனுஷனாலே கூடாதது எல்லாம். அப்போ யாருக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி இது முடியலன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் தேவனால் கூடும் என்று நீங்க நம்பினா நடக்குமா நடக்காதா? அதைத்தான் அவர் சொல்றார். பாருங்க, சிம்பிளா உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் புரிய வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கவே இல்லை. அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். நீ கர்ப்பவதியாகி, முதலாவது என்னது? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சத்தமரலே சொல்லுமா? சத்தமா? அப்ப நீங்களும் நானும் இறக்கிறது போலவே அவரும் பிறக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாகிறதை நீங்கள் பாருங்கள். நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்காதபடிக்கு தேவன்
ஒரு உருவாக்கத்தை இங்கு வைத்திருக்கிறார். குழந்தை பேர் எப்படி இருக்கும் என்பதை அறிவியல் பூரணமாக சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் சொல்லி முடிக்கிறார். ஆண்டவர் பிறக்கிறதை பாருங்க. இப்ப பாருங்க, பிறக்கிற போது, பிறந்த பிறகு அவர் நிறைவு வரைக்கும் காரியங்களை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன காரியம்? முதலாவது என்ன பாருங்க, அவர் பிறக்கிறார், அப்புறம் அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவீராது. ஆமென். சத்தமா சொல்லுமா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறதற்கு முன்பாக அவனுக்கு நிர்ணயம் பண்ணின காரியங்களை நீங்கள் புரியும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்ப பாருங்க, வானமும் பூமியும் தேவனால் உருவானது. ஆமென். சத்தமா சொல்லுமா? ஆனா மனுஷனுக்கு இந்த பூமியை கொடுத்தபடினாலே தேவன் அதை மனுஷன் மூலமாகத்தான் செய்யணும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு நீதியுள்ள தேவன். சத்தமா சொல்லுமா? அவர் போட்ட சட்டத்தை யாரும் மீற மாட்டான், அவரே மீற மாட்டார். இஷ்டம் போலையெல்லாம் சட்டம் போட மாட்டாரு. அவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சட்டம். புரிஞ்சவங்க மட்டும் அல்ல சொல்லுங்க. சரி, இந்த வேத சட்டத்தை அவர் மீறாதபடினால அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வர வேண்டும். அதனால அவர் வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன எப்படி வாழ வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறோம் தெரியுமா? அந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாரும் அடுத்தவங்களை காப்பி அடிக்கிறோம். ஆனா யாரை காப்பி அடிக்கணும்? இயேசுவை காப்பி அடிப்பதற்காக, இயேசு உங்களுக்கு மாடலாய் இருப்பதற்காக, இயேசுதான் முன்மாதிரியாக வைத்து அவரை நீங்கள் ஓட வேண்டும். பவுல் சொல்லுகிறான் பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை. அவனை பின்பற்ற சொல்லல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் இயேசுவையே பின்பற்றி போறேன், நீங்களும் யாரைத்தான் பின்பற்றி வரணும்? இயேசுவை தான் பின்பற்றணும். அதனால ஏன் பின்னாடி வாண்டான்? ஆனா இன்னைக்கு திருச்சபை எதை பின்பற்றி ஓடுகிறது? திருச்சபையினுடைய நோக்கம் மாறி போய்விட்டது. திருச்சபையினுடைய அர்த்தம் தெரியவில்லை. திருச்சபை என்றால் என்ன தெரியல. இப்ப பாருங்க, பிறக்கிறது கண்டிப்பா எல்லாரும் பிறக்க வேண்டும். எல்லாரும் என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். பிறந்த பிறகு அவர்கள் பெரியவர்களாய் இருக்க வேண்டும். சத்தமரலி சொல்லுமா? பெரியவர்களாய் இருக்க வேண்டும். பெரியவர்களாய் இருந்தால் மாத்திரம் இல்ல, அவர்கள் உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டும். நானும் நீங்கள் யாரு? எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அழகா சொல்லலாம். அதுக்கு தான் ஆதாரத்தை எடுங்கன்ற. யாரு கேட்டாலும் ஆதாரம் வேணும். யோவான் 1:12 அழகா சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு, வாசிங்க, அவர் மேல் விசுவாசமாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் அதிகாரம் கொடுக்கிறார். சத்தமரலே சொல்லுமா? நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இயேசுதான் அதிகாரத்தை பெற்றவர். இயேசு முதல்ல அதிகாரத்தை பெற்று, நான் எப்படி அதிகாரத்தை பெற்றனோ, நான் எப்படி இந்த பூமியை ஆளுகை செய்கிறனோ, இந்த பூமியில நான் எப்படி வாழ்கிறனோ, வாழ்ந்து நான் என்னவா ஆகிறனோ, அதை போலவே நீங்களும் ஆக வேண்டும் என்பதற்கு நான் அடையாளமாக வந்த இயேசு. சத்தமரலே சொல்லுமா? ஆனா வருஷம் பூரா நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், ஆனா ஒரு அடையாளத்தையும் நம்ம பின்பற்றின சரித்திரம் இல்லை. ஆனா இந்த கிறிஸ்துமஸ்ல இன்னைக்கு நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு அடையாளமாய் வந்தவர். என்ன அடையாளம்?
அவரை பின்பற்றுகிறது மாத்திரமில்ல, அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நானும் நீங்களும் இருக்கத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். யோவான் அழகா சொல்லுகிறான், நாம் மறுரூபத்தில் எப்படி இருப்போம் என்று எனக்கு தெரியாது. 90 வயசுல சொன்னவன், 90 99 கூட சொல்லலாம். அந்த வயசுல இருக்கும்போது நிருபத்தில் எழுதுகிறான், பிள்ளைகளே நாம் எப்படி இருப்போம் என்று, மறுமையில எப்படி இருப்போம் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா 90 வயசுல அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. தாடி நல்லா நரைச்ச தாடி, முடி நரைச்சு போயிருக்கும், வயசாகி கம்பு ஊன்னாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் அப்படி முகங்கள்லாம் சுருக்காயி ஒரு மாதிரியா. அப்ப மறுமையிலும் போய் இப்படித்தான் சுருக்காயி இருப்போமா, இப்படித்தான் கிழவனா இருப்போமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துலதான் அந்த வார்த்தையை சொன்னார். நோ 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 நோ, ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருப்பேன். நானும் நீங்களும் எப்படி இருப்போம் சொல்லுங்களேன். இயேசு எப்படி இருப்பாரோ, அதனாலதான் உங்களையும் என்ன சொல்றாரு, மனவாட்டின்னு சொல்றாரு. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு அடையாளமா சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு பிறந்தார், பெரியவராயிருந்தார், உன்னதமானவருடைய குமாரன் என அழைக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுத்து அரசாட்சியை கொடுத்தார். அந்த அரசாட்சி என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். இப்ப மொத்தம் 4 காரியம் தான். மொத்த 4 காரியம். 4 காரியத்தை நல்லா நறுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4 வார்த்தைனால நறுக்குன்னு சொல்லுங்கடா. இந்த 4 வார்த்தை தான். நான் இந்த 4 வார்த்தை தான். இந்த 4 வார்த்தை என்ன? எல்லா மனுஷனும் பிறக்கணும், எல்லா மனுஷனும் என்னவா இருக்கணும், பெரியவனா இருக்கணும், எல்லா மனுஷனும் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படணும், எல்லா மனுஷனுக்கும் சிங்காசனம் கொடுக்கப்படும், எல்லாரும் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்க. புரிஞ்சவங்க எல்லாம் வரல சொல்லுங்க சத்தமா. இந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே எனக்கு அதுல வெளிப்பாட கொடுத்தாரு பாருங்க, மிரண்டுட்டேன் உண்மையாகவே. ஏன்னா சாதாரணமா அழைக்கலையா ஒரு மனுஷனை, அவருடைய சாயல அவருடைய ரூபத்தை கொடுத்து நீ இப்படி இருன்றதுக்கு காரணம் என்னன்னா, சும்மா இல்ல, எல்லாமே இல்ல, ஒரு மேன்மை. சாதாரண இந்த உலகத்துல அழிந்து போகிற பொருள்களை உருவாக்குகிறவன் என்ன ஒரு நோக்கத்தோட உருவாக்கி பெரிய கம்பெனி, அவனுடைய ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பெருசாக்கி கொண்டிருக்கிறான். இவனுக்கே அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும் என்று சொன்னால், வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்க மாட்டார்? அல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் அவருடைய ப்ராடக்ட் இல்லவா, அவருடைய ப்ராடக்ட் சாதாரணமானல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை வைத்து உங்களுக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்துவை வைத்து தான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது இவ கேட்கிறா, ஐயோ அப்பா, ஒரு குமாரன் உனக்கு பிறப்பார், அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாய், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார், சிங்காசனத்தை அவருக்கு தருவார், அவர் ஆளுகை என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொன்ன. ஐயோ ஆண்டவனே, இது எப்படி ஆகும்? நான் என்ன புருஷனை? இந்த கேள்வியோட அப்படியே இன்னொரு கேள்விக்கு போலாமா? யோவான் 3வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் கேட்கிறான். நிக்கோதேமு என்று சொல்லுகிறதான ஒரு மனுஷன், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? ஒருவன் பிறந்த பிறகு மறுபடியும் போய் பிறக்க முடியுமோ? தாயின் வயிற்றில் பிறக்க முடியுமோ? அவன் யாரா? ஆலய தலைவன். அப்படிதான் இருக்கிறது. நீ 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்களா பாருங்க. நீ ஆலய தலைவனாக இருந்தும் இது உனக்கு, அதை வாசிங்க, அதை மட்டும் வாசிங்க. இப்ப அவன் போதகனாக இருக்கிறான், அவனுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு உங்களை பத்தி நான் குற்றம் சொன்னா என்ன ஆகுறான்? ஏன் எங்களுக்கு தெரியுமா? போதகனுக்கே தெரியல, எங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? இப்ப நல்ல கவனிங்க, இந்த மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. இவ கேட்கிறான், ஐயா நாங்க பெரிய ஆள் ஆயிட்டோம், இனி போய் எப்படி பிறக்கிறது? அப்ப உலகத்துல
இயேசு எப்படி பிறந்தாரோ அதே போல ஒவ்வொரு மனுஷனும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அது பிறக்கிறதுக்கு தான் என்ன சொன்னாரு? ஒருவன் ஜலத்தினால மாத்திரமல்ல ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுமா? இப்ப இது ரெண்டுல நீங்க பிறக்கலனா நீ என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தை, புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்கள வர சொல்லுங்க சத்தமா. இப்ப மாம்சத்துல பிறந்த நானும் நீங்களும் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிறதா இவர். இப்ப ஏற்கனவே இவர் இருந்தாரா? யாரு? ஆண்டவராக இருந்தாரா இல்லையா? அவர் எப்படி பிறக்கிறாரோ அது மாதிரியே நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும். சரி, பிறந்தவர் என்னவா இருந்தாரா? பெரியவரா இருந்தார். என்னங்க செஞ்சாரு? பெரியவர்னா என்ன? எல்லாரும் அவரை போற்றினார்கள், எல்லாரும் பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ பாருங்க. காற்றும் கடலும் கீழ்ப்படியுதையா, இவர் எப்படிப்பட்டவரோ. அப்ப நானும் நீங்களும் பெரியவராய் காணப்பட வேண்டும். சத்தமரலே சொல்லுமா? அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னாரு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினால் நீதான் பெரியாள். அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஒண்ணும் இல்ல, நான் குப்பை சார், நான் விசுவாசத்துல ஓடுறேன் சார், ஏதோ ஒரு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் சார், நான் சின்ன வேலை பார்க்கிறேன் சார், சார் நான் ஒரு சின்ன பிசினஸ் பண்றேன் சார். இனிமே யாரும் சொல்லாத. எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியினால். இப்ப இதத்தான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து மரியாளிடத்துல பிறந்தது உண்மை. ஆனா ஏன் மரியாளிடத்துல பிறந்துட்டு அத உங்களுக்கு எனக்கும் மாடலா வைக்கிறாருன்னா, நீங்களும் நானும் அவரை நம்மிடத்தில் பிறப்பிக்க வேண்டும். ஹலோ, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏசாமி சொல்லும் போது இப்படிதான் சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனே அல்லாமல் வேற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னது. ஐயோ, இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ளுவார்? இப்ப நீங்கள் அது மாதிரி தான் யோசிக்கிறத பார்த்தோன்னே, முழிக்கிறத பார்த்தோன்னே நானும் சொல்றேன், இயேசுவை பிறப்பிக்கணுமா? ஐயோ, இது எப்படி ஆகும்? நாங்கள் ஆண்கள் ஆகிவிட்டோமே, நாங்கள் எப்படி இயேசுவை பெற்றெடுக்கிறது? ஹலோ, இப்ப வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிப்பார். என் சிறு பிள்ளைகளே. இப்ப நீங்கள் நானே யாரு? ஹலோ, சிறு பிள்ளை. எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்கிறது. நீங்க அதை அப்படி வைங்க, என் சிறு பிள்ளைகளே. இப்ப யாரு? கிறிஸ்து உங்களிடத்துல என்ன ஆகணும் சொல்லுங்க? கிறிஸ்து உங்களிடத்துல. சத்தமா? சரி. இல்ல 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 இல்ல, அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே. அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க? உருவான அதை வாங்கி வைங்க. நிறைய கவனிங்க. நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், பிள்ளைகள் தான். ஆனா இயேசு நம்ம கிட்ட என்ன செய்யணுமா? உருவாகணும். எப்படி உருவாகுவாரு? எப்படி உருவாகுவாரு? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கூட திசை திரும்பினீங்களாக்க செய்தியை நீங்க பார்க்க முடியாது.
இது சாதாரணமான காரியம் அல்ல. கொஞ்சம் கூட திசை திரும்பாம அப்படியே என்னோடு கூட வாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் உருவாக வேண்டும். அதுக்கு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், பெற்றெடுக்கிறான். சத்தமரலே சொல்லுமா? இப்ப திருச்சபை ஸ்திரீக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 நட்சத்திரங்களை தலையில அணிந்திருக்கிறாள். சூரியனை ஐயோ 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் யார்கிட்ட பிரசங்கம் பண்றேன்னு எனக்கு அன்றியும் ஒரு பெரிய அடையாளத்தை நான் வானத்தில் பார்த்தேன். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அதன் பாதம் கீழே சந்திரனும் அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து, இல்ல அதை வேண்டாம், அதுக்கு அடுத்து வாங்க. அவ பெற்றெடுத்த பையனை சொல்லுங்க. சகல ஜனங்களையும் இருப்பு கோளால் ஆளும்படி ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். யாரு இவதான் திருச்சபை. சத்தமரலே சொல்லுமா? சத்தமா சொல்லுங்க. இது யாரு? இது திருச்சபை. இந்த திருச்சபை கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும். எப்படி மரியாள் பெற்றெடுத்தாலோ அதே போல நீங்களும் நானும் பெற்றெடுக்க வேண்டும். இதற்கு அடையாளமா நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க ஈஸியா. இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் சீசர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே இயேசு உருவாகவில்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன். டீச்சிங் மட்டும்தான் எடுத்தானுங்க. ஆனா கடைசியில பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வருகிற போது, நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வருகிற போது பலன் கொண்டு அவர்கள் ஆவியில பிறந்ததினால் பேதுரு இப்படி பிரசங்கிக்கிறான். என்ன தெரியுமா? ஜனங்களே, ஆசாரியர்களே, பரிசேயர்களே, இது எப்படி ஆகிவிட்டது பாருங்க. ஒரு முடவன், பிறவி முடவன், அவன் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற போது, யோவானும் பேதுருவும் கடந்து செல்கிற போது, அவன் இவரிடத்தில் பிச்சை கேட்க ஆரம்பமாய் இருந்த போது அவனை பார்த்து சொன்னான், என்னிடத்தில் பொன் இல்லை, வெள்ளி இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். இயேசு நாமத்திலே எழுந்திரு. இதை எழுந்ததை பார்த்து அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இது எப்படி ஆகும் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவினாலே, இது எங்களால் அல்ல, எங்களுக்குள்ள இருந்து செய்கிறவர் யாரு? அப்ப அவர்களுக்குள்ள உருவானது யாரு? சத்தமரலே சொல்லுமா? இப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்ல சொல்றாரு? உங்களுக்குள்ள, நமக்குள்ள இயேசுவை கொண்டு வர வேண்டும். சத்தமரலே சொல்லுமா? இயேசுவை கொண்டு வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை யார் வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள உருவாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் பிறந்தத நோக்கம் தவறு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த வார்த்தையை வாசிங்க, அடுத்த வார்த்தையை வாசிங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. சப்தமரலே சொல்லுமா? இப்ப இயேசுவை என்ன பார்க்கிறவன் இப்ப சொன்னாரா? பிலிப்பு, you want to say something to the Lord. ஆண்டவரே, பிதாவை எனக்கு காட்டும், அது போதும் சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, டேய், இவ்வளவு நாளா இருந்திருக்கிற, யார பார்க்கல? பிதாவை பார்க்கலையா? என்னை கண்டவன். அப்ப பிதாவும் அவரும், இப்ப நீங்களும் நானும் யார் மாதிரி? நீங்களும் நானும் ஒன்றா இருக்க கூடாது. சத்தமரலே சொல்லுமா? அது குளறுபடி இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கிறது. எல்லாம் யாரத்தான்
வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியக்காரங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியக்காரங்களை தூக்கி அப்படியே தலைமையில ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்குங்க வேணான்னு இல்ல, கனப்படுத்துங்க. அதுக்காக தூக்கிக்கிட்டு மண்டையில உட்காராத. யார தூக்கு? இயேசுவை நீ சுமந்து கொண்டிரு. எப்பா யாரும் அந்த அம்மா உட்கார முடியலையா? யார பாக்குது? அது அங்க உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லையா? நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, ஏன்னா மிக முக்கியமான வார்த்தை அது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்ப பேதுரு சொல்லுகிறான், எனக்குள்ள இருக்கிற இயேசு தான் அதை செய்தார், நாங்க செய்யவில்லை. யார் செஞ்சது சொல்லுங்க? இப்ப அவர் பெரியவரா சின்னவரா சொல்லுங்க சத்தமா? இன்னைக்கும் சாட்சி சொல்லுகிறத நீங்க கவனிங்க. பாஸ்டர் ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, வியாதி சுகமாச்சு. டிஜிஎஸ் தினகரன், அவருக்குள்ள இருந்த இயேசு. சத்தமரையிலே சொல்லுமா? அவர் யாரு? எல்லா அற்புதங்கள் அடையாளங்கள் ஏன் நடக்குது? பெரியவர். ஆமென். இந்திய தேசத்துல ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்து எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அதிகாரிகளும் கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். சத்தமரையிலே சொல்லுமா? அப்ப நானும் நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இயேசு அவருக்குள்ளே உருவாகி அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்தார் என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்ப நானும் நீங்களும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாளும் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். முதலாவது உருவாகணும், அப்புறம் தரித்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, இயேசு பிறந்தார், அதுதான் பிறந்தார். அத கிரியேஷன், இன்கார்னேஷன். அந்த வார்த்தை அழகா எடுத்துட்டு வரேன் பாருங்க, நல்லா கவனிங்க. கிரியேஷன், இன்கார்னேஷன், அடுத்து டிரான்ஸ்பார்மேஷன். நானும் நீங்கள் என்ன ஆகணும்? டிரான்ஸ்பார்ம் ஆகணும். எப்படி? கிருபாவாகிய, கிருபாசினியாகிய நான், இயேசு எனக்குள்ளே வளர 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 நான் தேவ பிள்ளை, தேவனுடைய வார்த்தை. இப்ப பாருங்க, தேவன் என்ன செய்ய சித்தமா இருந்தாரோ அதையே நான் செய்ய வேண்டும். வாசிங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 19 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். இருங்க பிரதர், 4ல 5லயா ஒரு அதிகாரத்தை மாத்தி இருக்கா என்னன்னு தெரியல. இருங்க, அப்படி வராது அது. வாசிங்க. அது என்னது? 5வது அதிகாரமா? ஓகே, பாருங்க. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, இப்ப நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு வேண்டான்ட்டாருன்னு வைங்கள, உங்களுக்கு மன வருத்தம் இருக்குமா? வருத்தம் இருக்காதா? நான் எவ்வளவு பிரியமா இருந்தேன், இந்த ஆண்டவர் வேணான்ட்டாரு. வருத்தம் வருதா? வரலையா? ஆனா அவருக்கு என்ன செய்யலையா? வருத்தம் வரல. பிதாவானவர் என்ன செய்ய சித்தமா இருந்தாரோ அதை தான் குமாரனும் செய்ய போறார். குமாரன் என்ன செய்கிறாரோ அதுதான் பிதாவினுடைய நினைவு. அப்ப நானும் நீங்களும் என்ன செஞ்சாகணும்? ஒன்றா இருக்க வேண்டும். 20வது வசனம். சத்தமரலே சொல்லுமா? அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைங்க. சொல்லுங்க எல்லாரும், தேவனுடைய பிள்ளைங்க. என்ன செய்யணும்? தேவனால் உருவாக வேண்டும், தேவனை தரித்து கொள்ள வேண்டும். சத்தமரலே சொல்லுமா? தேவனால் உருவாக்கணும். உருவாகாதவன் கிறிஸ்தவன் கிடையாது. சும்மா அப்பா அம்மா கிறிஸ்தவங்க சார், நானும் பிறந்துட்டேன் அதனால கிறிஸ்தவன் கிடையாது.
புரியுதா உங்களுக்கு? இப்பதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசம் தெரியுதா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவன் அவனுக்குள்ளே உருவாகி இருப்பார். ரட்சிக்கப்படாதவன் பேரு வேணா வச்சிருக்கலாம். என்னது? ஆபிரகாம், டேவிட், ஜான், ஜான் த பேப்டிஸ்ட், மார்க், எல்லாரும் பேரும் வேணா வைக்கலாம். ஆனா என்ன இல்ல? இயேசு உனக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இயேசு பிறந்த நாள்ல இயேசு எனக்குள்ள வரணும், நான் உருவாகணும், அவரை தரித்து கொள்ளணும். ஆமென். சத்தமறையிலே சொல்லுமா? இப்ப அடுத்து என்ன நடந்தது பாருங்க. அடுத்த வாசிங்க, அதே 4வது அதிகாரத்துல இதுல 14:12 வாசிங்க. இன்னொரு வசனம் இருக்கிறது, 14:12. மெய்யாகவே மெய்யாகவே, யாருக்கு சொல்றாரா? பக்கத்துல இருக்கவங்கள உங்களுக்கு தான் சொல்லுகிறார், எனக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. சொல்ற அது எப்படி சொல்றாரா? மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் எப்படிங்க எப்படிங்க எப்படிங்க? ஹலோ, தூங்காதீங்க. காலையில சீக்கிரம் எழுப்பிட்ட பாஸ்டர் தூக்கம் வந்துருதுன்றீங்களா? தூங்குனா அவ்வளவுதான், அப்புறம் இங்கேயே தூங்கிட்டு தான் கிடக்கணும். இங்க என்ன சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார்? நான் செய்கிற காரியத்தை அவனும் செய்வான். அப்ப அவர் மாடலா வந்தாரா இல்லையா? மாடலா வந்தாரா இல்லையா? என்ன மாடலு? நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன்? தம்பிகளா, நான் என்ன இருக்கணும், நான் எப்படி வளர்ந்தனோ, நான் எப்படி பிறந்தனோ அது போல நீங்களும் பிறக்கணும், நீங்களும் வளரணும். நான் என்ன செய்யறனோ அதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். அதுக்கு தான் மாடல். புரியுதா உங்களுக்கு? அது மாத்திரம் இல்லையா? வாசிங்க, திருப்பி சொல்லு மகளே. இவைகளை காட்டிலும் பெரிய கிரிகளை அவன் செய்வான். ஆமென், அல்லேலூயா. யாரை காட்டிலும்? யாரை காட்டிலும்? அப்ப எதுக்கு இந்த வசனத்தை அந்த அங்கத்துல வச்சிருக்காரு? என்னை விட அவங்க சூப்பரா வளரணும்னு சொல்றதுதான் தேவனுடைய பிள்ளைகள். சத்தமறையில சொல்லுமா? சத்தமா, நான் செய்கிறத விட இன்னும் அதிகமா அவங்கள வளர்க்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? நான் தான் படிக்கல, என் பிள்ளை படிச்சா நல்லா இருக்கும். நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது. இதெல்லாம் சொல்ல தெரியுது, இயேசு உங்களை அப்படித்தான் வளர்க்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப நானும் நீங்களும் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொன்னால் இயேசு என்ன செய்தாரோ அதே போல செய்ய வேண்டும். அதை காட்டிலும் அதிகமாய் செய்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் காட்டணும், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். The Lord is with me. அதனாலதான் முதல்ல மரியாளுக்கு சொன்னார். இப்ப மரியாளை நீங்க அடையாளமா வச்சுக்கோங்க. மரியாள் ஒரு சபை, அவ ஆண்டவர் அல்ல. சத்தமறையில சொல்லுமா? மரியாள் என்னது? ஒரு சபை. அந்த சபையில நான் பரிசுத்த ஆவியை ஊத்துவேன். நீங்க என்ன செய்யுங்க? இயேசுவை பெற்றெடுங்க, இயேசுவை தரித்து கொள்ளுங்க. இயேசு எப்படி இருப்பாரு? பெரியவராய் இருப்பாரு. இயேசு என்ன செய்வாரு? உன்னதமான குமாரன் எனப்படுவாரு. உன்னதமான குமாரன் இருந்தா சும்மா இருக்காது, அவருக்கு சிங்காசனம் கொடுக்கப்படும். அந்த சிங்காசனத்துல ஆளுகை செய்வாரு. சிங்காசனத்துல ஆளுகை செய்யறதுன்னா என்ன? நியாய தீர்ப்பு கொடுப்பார். சதமரிலே சொல்லமா? அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமான்றீங்க? நியாயம் தீர்க்கிறதுனா போய் தண்டிக்காத, குற்றப்படுத்தாத, நல்லது கெட்டது நீ சொல்லு. உலகம் ஒன்ன பார்த்து சொல்லக்கூடாது, உலகம் ஒன்ன பார்த்து சொல்லக்கூடாது. நீ செஞ்சது தப்பு அப்படின்னு உலகம் ஒன்ன பார்த்து சொல்லக்கூடாது, உலகத்தை பார்த்து தான் சொல்லணும். சகோதரா, சகோதரி, this is wrong. அதான் ஆண்டவர் உன்னை என்னை வச்சிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க போறேன். 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 20வது வசனம், 21, 22. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். ஓ, என்ன அழகு பாருங்க. யாருக்கு இந்த வசனம் புரியாது? நிறுத்தி வாசா புரியும். நான் என் பிதாவிலும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாக பிறந்தார் இல்லையா?
பிறந்தவருடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? பிதாவோடு சேர்ந்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதான் டெஸ்டினேஷன். அதான் என்னது? போய் அடைய போகிற மேன்மை. இது பாதி பேருக்கு தெரியாது. நீ ஆஸ்தி சேர்க்கலாம், அந்தஸ்து சேர்க்கலாம், வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், இந்த உலகத்தையே நீ ஆளுகை செய்யலாம். ஆனால் நீ தேவனோடு கூட போய் இருக்கவில்லை என்று சொன்னால் ஐயோ. திருப்பி வாசிங்க அந்த வார்த்தைய. நான் என் பிதாவிலும். இப்ப பாருங்க, நான் எப்படி பிதா கிட்ட போனோ அதே மாதிரி நீங்க யார்கிட்ட வரணும். இப்ப உங்களுடைய ஊர் எந்த ஊரு? நீங்க போய் சேர வேண்டிய இடம் எது? 6 அடி நிலம் இருந்தா போதும் பாஸ்டர். ஐயா, என்ன அழகா சொல்லி வச்சிருக்காரு. பிதா, பிதாவினிடத்தில் நான் போயிருப்பேன், அதே மாதிரி நீங்களும் என்னிடத்தில் வருவீங்க. அது மாத்திரம் இல்ல, நான் உங்களிலும் இருக்கிறதை என்னாலிலே. என்னாலிலே என்ன அழகா ஒரு நாளை நியமிச்சிருக்கிறாரா? சத்தமரலே சொல்லுமா? கிரியேஷன், அதான் சிசு உருவாகுதல், கர்ப்பம் தரித்தல், இயேசு உங்களுக்குள்ளே உருவாகுதல். இரண்டாவது, இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறது. தரித்துக் கொள்ளுகிறதா இன்கார்னேஷன். அவர் பெரியவராயிருப்பார். யாரு? உலகத்துல பாருங்க, ஆலயத்தை பாக்குறடா, ஆலயத்திலும் பெரியவர். சாலமோனை பாக்குறடா, சாலமோனிலும் பெரியவர். யோனாவை பாக்குற, 3 நாள் மீன்குள்ள இருந்து அவன் வந்து உயிரோட எழுப்பி நிக்கிறான். அவனை பாக்குற, அவனிலும் பெரியவர். சத்தமரலே சொல்லுமா? அதான் இன்கார்னேஷன் அப்படின்னு சொன்னால் அவரை தரித்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். You must wear the Lord of the nature. ஆண்டவருடைய அந்த சுபாவங்கள் எல்லாம் உனக்குள்ளே தரித்திருக்க வேண்டும். தரித்தவன் மாத்திரமில்ல, அவன் உன்னதமான குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டும். ஆமென். உங்களை பார்த்தா தேவ பிள்ளைங்க மாதிரி இருக்கிறது. மெய்யாகவே ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் சார். உங்களை பார்த்தாலே நல்லா இருக்கு சொல்லணும்ல. ஐயோ சனியை வந்துருச்சுரா. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? கிறிஸ்தவத்தை கிரிட்டிசைஸ் பண்றான். ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க பிறந்திருக்க வேண்டும், இயேசுவை தரித்திருக்க வேண்டும், உன்னதமான குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப இது வரைக்கும் தான் நடந்திருக்கிறது. இப்ப தேவனுக்கு இன்னும் என்ன கொடுக்கப்படல? சிங்காசனம் கொடுக்கப்படல. தேவனுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படல, தேவனுடைய ஆளுகை வரல. அதுதான் கடைசி முடிவு. சத்தமரலே சொல்லுமா? இப்ப அந்த முடிவு எப்ப வரும் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுவை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும்படியாக நானும் நீங்கள் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இப்ப 4வது அதிகாரம் 27 29 வாசிங்களா. 4வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 29வது. பாருங்க, நல்லா கவனிங்கப்பா. மகளே முதர்ந்து வாசி, நல்லா கவனிங்கப்பான்ற 3வது லைனுக்கு போயிட்டேன். நீ எந்த வசனத்தை வாசிக்கிற? 4:27 இல்லையே, நல்லா பாரு. நல்ல கவனிக்கணும். இங்க என்ன அழகா சொல்லப்படுகிறது? என்ன அழகா சொல்லப்படுகிறது? அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து இருக்கிறார். அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அதிகாரத்தும் உள்ளவர்கள். சத்தமரலே சொல்லுமா? அதிகாரத்தை பெற்றவர்கள். அடுத்து வாசிங்க, கீழே 27 28 29 வரைக்கும் வாசிங்கப்பா.
சத்தமரலே சொல்லுமா, இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும் போது மரித்தவர்கள் எழும்புகிற காலம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மரிச்சிருவாங்க. பூமி அழிக்கப்படும். நல்லா கவனிங்க, இந்த பூமி அக்கினினால் வெந்து போகும், அழிக்கப்படும். அப்ப எல்லா ஜனங்களும் என்ன செய்ய போறாங்க? அழிக்கப்பட போகிறார்கள். அழிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற போது எப்படி எழும்புவார்களா? எப்படி எழும்புவார்கள்? அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஒரு கூட்டம் எப்படி? நன்மை, அது வாசிங்க. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும் படிக்கும். அவர்கள் நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்தும்படி உங்களை அவரை போல மாத்த ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா இப்ப உங்களை ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்றத வரிசையை இப்ப சொல்றேன், நீங்க கேட்கணும். நீங்க தேவனால் பிறப்பீர்கள் என்று சொன்னால், தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை நம்பர் 1. அப்ப நீங்க என்ன செஞ்சாகணும்? பிறக்க வேண்டும். சத்தமரலே சொல்லுமா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரியவனாயிருப்பான். சத்தமரலே சொல்லுமா, சத்தமரலே சொல்லுமா. நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும். இப்ப ரோமர் 8:29 இருந்து வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். ரோமர் 8:29 இருந்து. இப்ப யாரும் பாருங்களா, அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதன்மை. அடையாளமா வச்சீங்களா? அப்ப அவர் மாதிரி தான் நானும் நீங்கள் ஆக போறோம். ஆம். இப்ப யாருடைய சாயல? குமாரன் யாரு? அப்ப இயேசு கிறிஸ்துடைய சாயல் யார்கிட்ட வரணும்? சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிற. இந்த வசனத்தை கேட்டாலே நமக்கு அப்படியே உள்ள அப்படி சந்தோஷமா. இயேசு கிறிஸ்துடைய சாயல் கொப்பாக. அப்ப நீங்க வேற யாரையும் மாடலை பார்க்காதீங்க. யாரதான் மாடலை பார்க்கணும்? இயேசு. அதையும் சாயல கொப்பாக. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதனாலதான் பவுல் அழகா சொல்றான், என் தேவன் என்னை தாயின் கற்பத்திலிருந்து வேறு பிரித்து இந்த உலகத்துல நான் பாவியா கிடந்த என்னை அவர் எனக்குள்ளே பிறந்ததினால் நான் நீதிமானாக்கப்பட்டு நான் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு கிரீடம் கொடுத்தார்கள் அல்லவா? சத்தமரலே சொல்லுமா, இயேசுவுக்கு சிங்காசனம் கொடுத்தார்கள் அல்லவா? அப்ப நானும் நீங்கள் என்ன செய்ய போறோம்? இப்ப 5வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8-9 மட்டும் வாசிங்க. இந்த பக்கம் சத்தமரிலே சொல்லமா. இப்ப உங்களை என்ன வாக்கினாரா? சொல்லுங்க திருப்பி, பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க. ராஜாக்களும். இப்ப இயேசு 4 காரியத்தை சொன்னேன். 1, அவர் பிறந்தார், பெரியவராயிருந்தார், உன்னதமானவருடைய குமாரன் என அழைக்கப்பட்டார். அப்புறம் என்னது? தாவீதுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, என்றென்றைக்கும் அரசாட்சி. இப்ப நீங்க
ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல, அப்ப நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்க பிறந்து என்னை விசுவாசித்தால் என்னை போல கிரியை செய்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். ஆமென். உங்களுக்குள்ளே வருகிற போது நீங்கள் பெரிய ஆளா இருப்பீங்க. ஆச்சரியப்பட்டார்களாம். பவுலும் பர்னபாவும் போகிற போது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து, வானத்திலிருந்து தேவர்கள் வந்து விட்டார்கள். ஐயா, ஜூபிட்டர் இவன் தான். இன்னொரு ஆள் யாரு? மெர்க்குரி. சொன்னாங்களா இல்லையா? சொல்லி அவர்களுக்கு மாலை போட்டு எருமையை கொண்டு வந்து கெடா வெட்ட ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. அப்ப நீங்களும் நானும் அது மாதிரி உருவாக வேண்டும். சத்தமா ரெலி சொல்லுமா? எது மாதிரி? 2 வார்த்தை சொன்னேன். முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கங்க. 2வது வார்த்தை என்ன சொன்னேன்? எருமையை கொண்டு வந்து வெட்டினாங்கன்னு. அது எருமை எது தெரியுமா? எருமை எது? பிசாசு. டமால் வெட்டி வழி சொல்லுங்க. சத்தமா ரெலி சொல்லுமா? சத்தமா, இன்னும் கூட சத்தமா. நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இப்ப எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்து பெரியவராய் இருந்து உன்னதமானவருடைய குமாரன் எனப்பட்டு அவர் ராஜ சிங்காசனத்தை அடைந்தாரோ, அதை போலவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பிறந்து பெரியவர்களாகி உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டு சிங்காசனத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்துல எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அல்லேலூயா. இயேசு என்றென்றைக்கும் அரசாளுவார். நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.